ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு நம்ம சேனலில் என்ன டாபிக் பார்க்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான டாபிக் பற்றி தான் இன்னைக்கு நம்ம சேனலில் பார்த்து தெரிஞ்சுக்க போகிறோம். அதாவது பார்த்தீங்கன்னா, குருவும் குபேரனும் சேர்ந்து விட்டதுனால 118 நாட்கள் பார்த்தீங்கன்னா சில ராசி நேர்களுக்கு அவங்களுடைய வாழ்க்கையில் பண மழை பொழியும் அப்படின்னு சொல்லலாங்க. அதாவது பார்த்தீங்கன்னா, குருவும் குபேரனும் சேர்ந்ததுனால 118 நாட்கள் பணமழை பொழியும் அப்படின்னு சொல்லலாங்க. அதே போல வக்ர பயிற்சியில் ஜாலியாக வாழப்போகும் அந்த ராசி நேயர்கள் யார் என்பதை இந்த வீடியோவில் முழுமையாக பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. குருவும் குபேரனும் சேர்ந்ததுனால சில ராசி நேயர்களுக்கு அதிர்ஷ்டமும் யோகமும் கிடைக்கும் அப்படின்னு சொல்லலாங்க. ஸோ அந்த அதிர்ஷ்டத்தையும் யோகத்தையும் பெறக்கூடிய அந்த ராசி நேர்கள் யார் என்பதை இந்த வீடியோவை முழுமையாக பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்பவும் இன்ட்ரெஸ்டிங்காகவும் யூஸ்ஃபுல்லாகவும் கண்டிப்பாக இருக்குங்க. நவ கிரகங்களின் மங்கள கிரகமாக விளங்கக்கூடியவர் குரு பகவான் அப்படின்னு சொல்லலாங்க. அதனால குரு பகவான் பார்த்தீங்கன்னா ஒவ்வொருவருடைய வாழ்க்கையில எந்த மாதிரி பலன் கொடுப்பார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, செல்வம், செழிப்பு, திருமண பாக்கியம், குழந்தை பாக்கியம் உள்ளிட்டவைகளுக்கு காரணியாக திகழ்ந்து வருகிறார் அப்படின்னு சொல்லலாங்க. குரு பகவானின் அனைத்து செயல்பாடுகளும் பார்த்தீங்கன்னா அனைத்து ராசிகளுக்கும் மிகப்பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தும் அப்படின்னு சொல்லப்படுது. இவர் ஆண்டிற்கு ஒரு முறை தனது இடத்தை மாற்றக்கூடியவர் அப்படின்னு சொல்லலாங்க. குரு பகவான் தற்போது பார்த்தீங்கன்னா மேச ராசியில் பயணம் செய்து வருகின்றார். வரும் மே மாதம் பார்த்தீங்கன்னா 3ஆம் தேதி அன்று ரிஷப ராசிக்கு இடம் மாறுகிறார் அப்படின்னு சொல்லப்படுது. அது சுக்கிர பகவானின் ராசியாகும் அப்படின்னு சொல்லலாங்க. குரு பகவானின் அனைத்து விதமான செயல்பாடுகளும் அனைத்து ராசிகளுக்கும் மிக பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தும். அதே போல அனைத்து ராசி நேர்களுக்கும் அவங்க வாழ்க்கையில பல்வேறு மாற்றங்களை சந்திக்கலாம் அப்படின்னு சொல்லப்படுது. அந்த வகையில் பார்த்தீங்கன்னா வருகின்ற செப்டம்பர் மாதம் 4ஆம் தேதி அன்று குரு பகவான் தனது வக்ர பயணத்தை மேற்கொள்ள உள்ளார் அப்படின்னு சொல்லப்படுது. குரு பகவானின் இந்த பயணமானது அனைத்து ராசிகளுக்கும் மிக பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தினாலும் ஒரு சில ராசிகளுக்கு ராஜயோகத்தை கொடுக்க போகின்றது அப்படின்னு சொல்லலாங்க. ஸோ அது எந்தெந்த ராசிகள் என்று இந்த வீடியோவை முழுமையாக பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. ஸோ முதல்ல குரு பகவானும் குபேரனும் சேரதுனால ராஜயோகத்தை பெறக்கூடிய அந்த ராசி நேர் யாருன்னு பார்த்தீங்கன்னா மிதுன ராசி. ஸோ மிதுன ராசி நேர்களுக்கு எப்படிப்பட்ட பலன்கள் கிடைச்சிருக்கு அப்படின்னு தெரிஞ்சுக்கோங்க. மிதுன ராசி நேர்கள் பார்த்தீங்கன்னா குரு பகவானின் வக்ர பயிற்சி உங்களுக்கு சாதகமாக இருக்கும் அப்படின்னு சொல்லலாங்க. இந்த காலகட்டத்தில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு விபரீத ராஜயோகம் உருவாக்கி பணமழை கொட்டும் அப்படின்னு சொல்லப்படுது. ஸோ இந்த ராஜயோகத்தை மிதுன ராசி நேயர்கள் கண்டிப்பாக பயன்படுத்திக்கலாம். அதே போல் பார்த்தீங்கன்னா நிதி நிலைமையில நல்ல முன்னேற்றம் உங்களுக்கு இருக்குங்க. ஸோ மிதுன ராசி நேயர்களுக்கு அவங்களுடைய வாழ்க்கையில் நிதி நிலைமையில எந்தவித பிரச்சனையும் ஏற்படாமல் இருக்கலாங்க. அதே போல் பார்த்தீங்கன்னா அவங்களுடைய வாழ்க்கையில் புதிய வாய்ப்புகள் உங்களுக்கு கிடைக்கவும் நிறையவே வாய்ப்பு இருக்குது. ஸோ புதிய திட்டங்கள் உங்களுக்கு ஏற்றவாறு நடக்குங்க. ஸோ இந்த காலகட்டம் மிதுன ராசி நேயர்களுக்கு பார்த்தீங்கன்னா நீங்கள் நினைத்த விஷயங்கள் நீங்கள் நினைத்தபடியே நடைபெறும் அப்படின்னு சொல்லப்படுது. அதாவது உங்களுடைய ஆசைகள் எல்லாமே நிறைவேறும் அப்படின்னு சொல்லலாங்க. வியாபாரம் மற்றும் தொழிலில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நல்ல முன்னேற்றம் இருக்குங்க. அதே போல கணவன் மனைவிக்கிடையே அன்பு அதிகரிக்கும். வாழ்க்கை துணையின் முழு ஆதரவு உங்களுக்கு கிடைக்கும் அப்படின்னு சொல்லலாங்க. ஸோ மிதுன ராசியில் உள்ள மாணவர்கள் பார்த்தீங்கன்னா கல்வியில் சிறந்து விளங்குவீங்க. புதிய தொழிலில் தொடங்குவதற்கான வாய்ப்புகள் உங்களுக்கு கிடைக்குங்க. ஸோ மிதுன ராசி நேர்கள் ஏதாவது புதிய தொழில் தொடங்கணும்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக இந்த நேரத்தை பயன்படுத்தி நீங்கள் அந்த தொழிலை தொடங்கலாங்க. நீங்கள் உங்களுடைய புதிய தொழில் தொடங்குறதுனால உங்களுக்கு கண்டிப்பாக நல்ல லாபமும் நல்ல பலனும் கிடைக்கும் அப்படின்னு சொல்லலாங்க. ஸோ நம்பிக்கையாக நீங்கள் இந்த முயற்சியை மேற்கொள்ளலாம். ஸோ மிதுன ராசி நேயர்களுக்கு இந்த நாட்கள் ஒரு அதிர்ஷ்டமான நாட்களாக கண்டிப்பாக இருக்குங்க.
அடுத்ததாக மேசராசி நேயர்களுக்கு குரு பகவானும் குபேரனும் சேர்ந்ததால் எந்த மாதிரி யோகம் மேசராசி நேயர்களுக்கு கிடைச்சிருக்கு அப்படின்னு தெரிஞ்சுக்கோங்க. மேசராசி நேயர்கள் பார்த்தீங்கன்னா குரு பகவானின் வக்ர பயணம் உங்களுக்கு சிறப்பான பலன்களை பெற்றுத்தரும் அப்படின்னு சொல்லப்படுது. அதாவது தலைகீழ் மாற்றத்தை உங்களுடைய வாழ்க்கையில நீங்க அனுபவிக்க போகின்றீர்கள் அப்படின்னு சொல்லலாங்க. உங்க வாழ்க்கையில தலைகீழ் மாற்றத்தை நீங்க சந்திக்கலாம் அப்படின்னு சொல்லப்படுது. அதாவது உங்க வாழ்க்கையை தலைகீழாக மாறப்போகுது அப்படின்னு சொல்லலாங்க. அதே போல பார்த்தீங்கன்னா மேச ராசி நேயர்களுக்கு சுப பலன்கள் உங்களுக்கு முழுமையாவே கிடைக்குங்க. உங்க வாழ்க்கையில இதுவரை ஏதாவது சுப நிகழ்ச்சி நடக்காம இருந்திருக்கலாம். ஆனா இனி உங்களுடைய வாழ்க்கையில பார்த்தீங்கன்னா சுப நிகழ்ச்சி நடக்க நிறைய வாய்ப்பு இருக்கு அப்படின்னு சொல்லலாங்க. அதே போல் உங்களுக்கு பண வரவில் எந்த குறையும் இருக்காது. ஸோ உங்களுடைய ஆரோக்கியத்தில் நல்ல முன்னேற்றம் இருக்குங்க. தொழிலில் பார்த்தீங்கன்னா நல்ல லாபம் உங்களுக்கு கிடைக்குங்க. ஸோ உங்களுடைய வியாபாரத்தில் பார்த்தீங்கன்னா நல்ல முன்னேற்றம் நல்ல லாபம் ரெண்டுமே இருக்குங்க. புதிய தொழில் தொடங்குவதற்கான வாய்ப்புகள் உங்களுக்கு கிடைக்குங்க. அதே போல் மேசராசி நேயர்கள் பார்த்தீங்கன்னா எதிர்பாராத நேரத்தில் அதிர்ஷ்டத்தின் முழு ஆதரவும் உங்களுக்கு கிடைக்குங்க. ஸோ நீங்களே எதிர்பார்க்காத நேரத்தில் உங்களுக்கு ஏதாவது ஒரு அதிர்ஷ்டம் கிடைக்கலாங்க. அதே போல் கணவன் மனைவிக்கிடையே அன்பு அதிகரிக்கலாம். வாழ்க்கை துணையின் முழு ஆதரவு உங்களுக்கு இந்த நேரத்தில் கண்டிப்பாக கிடைக்குங்க. ஸோ மேசராசி நேயர்களுக்கு வருமானத்தில் எந்த குறையும் இருக்காது அப்படின்னு சொல்லப்படுது. ஸோ இந்த நாட்கள் மேசராசி நேயர்களுக்கு ஒரு அதிர்ஷ்டமான நாட்களாக கண்டிப்பாக இருக்குங்க. அடுத்ததாக பார்த்தீங்கன்னா குபேரனும் குரு பகவானோட சேர்க்கையினால கடக ராசி நேயர்களுக்கு எந்த மாதிரி பலன் கிடைச்சிருக்கு அப்படின்னு தெரிஞ்சுக்கோங்க. கடகராசி நேயர்களுக்கு எந்த மாதிரி ராஜயோகம் கிடைச்சிருக்கு அப்படின்னு தெரிஞ்சுக்கலாம். கடகராசி நேயர்கள் பார்த்தீங்கன்னா குரு பகவானின் வக்ர பயணம் உங்களுக்கு பல்வேறு விதமான பலன்களை அள்ளி கொடுக்க போகின்றது அப்படின்னு சொல்லலாங்க. அதாவது நீங்களே எதிர்பார்த்த பலனே உங்களுக்கு கிடைக்கும் அப்படின்னு சொல்லப்படுது. அதாவது எதிர்பாராத நேரத்திலையும் உங்களுக்கு கிடைக்கும் அப்படின்னு சொல்லலாங்க. அதே போல பார்த்தீங்கன்னா வேலை இல்லாதவர்களுக்கு நல்ல வேலை தேடி வரும் அப்படின்னு சொல்லப்படுது. திருமணம் ஆகாதவர்களுக்கு பார்த்தீங்கன்னா விரைவில் திருமணம் கைகூடும். புதிய வாய்ப்புகள் உங்களை தேடி வரக்கூடிய காலகட்டமாக கடகராசி நேயர்களுக்கு இருக்குங்க. முன்னேற்றத்திற்கான வாய்ப்புகள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு முழுமையாகவே கிடைக்கும் அப்படின்னு சொல்லப்படுது. அதே போல வேலை செய்யும் இடத்துல பதவி உயர்வு மற்றும் சம்பள உயர்வு உங்களுக்கு கிடைக்க நிறையவே வாய்ப்பு இருக்கு அப்படின்னு சொல்லலாங்க. உயர் அலுவலர்கள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சாதகமாக செயல்படுவார்கள். சக ஊழியர்கள் உங்களுக்கு மகிழ்ச்சியை ஏற்படுத்துவார்கள் அப்படின்னு சொல்லலாங்க. ஸோ வேலை ரீதியாக கடகராசி நேயர்களுக்கு எந்தவித பணி சுமையும் இருக்காது. அதே போல் பார்த்தீங்கன்னா புதிய வாய்ப்புகள் உங்களை தேடி வரக்கூடிய காலகட்டமாக இந்த நாட்கள் கண்டிப்பாக உங்களுக்கு இருக்குங்க. உங்களுடைய வியாபாரம் பார்த்தீங்கன்னா நல்ல முயற்சி இருக்கிறதுனால உங்களுக்கு ஏற்றவாறு வியாபாரத்தில் நல்ல லாபம் கிடைக்கும் அப்படின்னு சொல்லப்படுது. அதே போல் பார்த்தீங்கன்னா உங்களுடைய பண வரவுக்கு எந்த குறையும் இருக்காதுங்க. தொழிலில் நல்ல முன்னேற்றம் இருக்கிறதுனால உங்களுடைய பண வரவில் எந்த குறையும் இருக்காது. உங்களுடைய திருமண வாழ்க்கையில் பார்த்தீங்கன்னா மகிழ்ச்சி கண்டிப்பாக அதிகரிக்கும். வாழ்க்கை துணைவின் முழு ஆதரவும் உங்களுக்கு கிடைக்குங்க. அதே போல் கடகராசியில் இருக்கக்கூடிய மாணவர்கள் பார்த்தீங்கன்னா கல்வியில் இந்த நேரத்தில் நீங்கள் கண்டிப்பாக சிறந்து விளங்கக்கூடிய காலகட்டமாக உங்களுக்கு இருக்க போகுது. ஸோ கடகராசி நேயர்களுக்கு இந்த நாட்கள் ஒரு யோகமான நாட்களாக கண்டிப்பாக இருக்குங்க. ஸோ இன்னைக்கு நம்ம சேனலில் குரு பகவானும் குபேரனும் சேர்ந்ததுனால எந்தெந்த ராசி நேயர்களுக்கு அதிர்ஷ்டமும் யோகமும் கிடைச்சிருக்கு அப்படின்னு முழுமையாக பார்த்து தெரிஞ்சிருப்பீங்க. இந்த வீடியோவை நீங்கள் பார்த்து பயனடைஞ்ச மாதிரி உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி பார்த்து பயனடையணும்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக இந்த வீடியோவை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். மேலும் இது போல் புதிய தகவலை தெரிந்து கொள்ளணும்னு நினச்சிங்கன்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அதே போல் பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் பட்டனையும் மறக்காமல் கிளிக் பண்ணிவிடுங்க. தேங்க்யூ.